சிறுகதை எல்லாம் நன்மைக்கே. சாயங்காலம் 3 மணி இருக்கும். காலிங் பெல் அடித்தது. எழுந்து போய் கதவை திறந்தாள் கமலம். 3 பேர் நின்றிருந்தன. வயதில் மூத்த ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, ஒரு இளைஞன். அந்த அம்மாள் பக்கத்து வீட்டை காட்டி, அந்த வீட்டில் யாரும் இல்லைங்களா? யாரையும் காணோமே, வீடு பூட்டியிருக்கு, எல்லோரும் எங்கே போயிட்டாங்க என்றார். தலையை நீட்டி ஒரு முறை பக்கத்து வீட்டை பார்த்துவிட்டு, ஊரில் ஒரு பெரிய காரியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மதுரைன்னு நினைக்கிறேன், அங்கேதான் கிளம்பிட்டாங்க போல. 1 மணி போல் டாக்ஸி வந்து நின்னுது, ரொம்ப பரபரப்பாக கிளம்பினாங்க என்றவள் அவர்களை பார்த்து, ஆமாம், நீங்கள் யாரு, எங்கிருந்து வர்றீங்க என்றாள். பெரிய காரியம் என்றதுமே சட்டென அவர்களது முகம் கொஞ்சம் வாடியதை கவனித்தாள் கமலம். அவர்கள் தாங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு அந்த அம்மாவே சொன்னார், நாங்கள் தஞ்சாவூரிலிருந்து வரோங்க என்று சொல்லிவிட்டு கூட இருந்த பையனை காட்டி, இது எங்கள் பையன், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க வர்றதா சொல்லியிருந்தோம், அவங்களும் வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படி அந்த அம்மாவின் குரல் தேய்ந்து கொண்டே போனது. கமலத்திற்கு அவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது. உடனே முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தி, வெளியில் நின்று பேசிகிட்ருக்கீங்களே, உள்ளே வாங்க என்றாள். அவர்கள் மறுபடியும் ஒருவருக்கொருவர் மௌனமாய் பார்த்து கொண்டனர். அந்த நிசப்தத்தை களைவது போல் கமலம் தொடர்ந்தாள். அவளோ, தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, இப்படியே வெளியில் நின்றுட்டே வா பேசணும், வாங்க உள்ளே என்றாள். அவர்கள் யோசிப்பதை பார்த்துவிட்டு, சங்கோஜப்படாமல் வாங்க, பக்கத்து வீட்டில் பெண் எடுக்க போகிறீங்க, அப்புறம் நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிறதில்லையா என்று விட்டு கதவை முழுதாக திறந்து விட்டாள். தயங்கியபடி மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். சோபாவை காட்டி உட்கார சொல்லிவிட்டு மெல்ல ஓடிக்கொண்டிருந்த ஃபேனை வேகப்படுத்தினாள். அவர்கள் உட்கார்ந்தார்கள். கொஞ்சம் இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று நகர்ந்தாள். உடனே அந்த அம்மாள் மறுத்தார். பரவாயில்லைங்க, நாங்கள் வர்ற வழியிலே குடிச்சிட்டு தான் வந்தோம். உடனே மறுத்த கமலம், ஏற்கனவே டீ போட்டு தாங்க இருந்தேன், நீங்கள் பெல் அடிக்கவும் வந்து பார்த்தேன், இன்னமும் கொஞ்சம் தூள் சேர்த்தா ஆச்சு, கொஞ்சம் இருங்க, வீட்டுக்கு வந்தவங்களை வெறுமனே அனுப்புறது இருங்க. மடமட என உள்ளே போனவள் 3 டம்ளர்களில் தண்ணீர் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து, முதல்ல தண்ணீர் குடிங்க, டிவியும் போட்டு அவர்களை டிவி பார்த்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரேயில் டீ கப்புகளுடன் திரும்பி வந்தாள். அவர்கள் டிவி பார்க்காமல் தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தன. டீயை கொடுத்தபடி, வீட்டில் யாரும் இல்லைன்னு பார்க்கிறீங்களோ என்றவள் சற்றே புன்னகைத்து, அவர் கடைக்கு போயிருக்கிறார், பொண்ணு மாடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றார். ஐடி கம்பெனி வேலையா என்றார் அந்த அம்மாவின் கணவர். ஆமாங்க என்றாள் கமலம். சொந்த வீடா என்றார் அந்த அம்மாள். ஆமாங்க, 10 வருஷம் ஆச்சு, வீட்டை கட்டி மாடியிலையும் 2 ரூம் போட்டிருக்கிறோம், பின்னால் கல்யாணம் காட்சின்னு வரும்போது யூஸ் ஆகுமே, இப்போ பொண்ணு யூஸ் பண்ணிகிட்ருக்கா என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியே போயிருந்த அவளது கணவன் கந்தசாமி உள்ளே நுழைந்தார், ஒன்றும் புரியாமல். அவர் பார்ப்பதை கவனித்துவிட்டு விவரத்தை சொன்னார் கமலம். உடனே சம்பிரதாயத்திற்கு அவர்களை கும்பிட்டுவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு அடுத்த சோபாவில் உட்கார்ந்தார் அவர். பாருங்க, எங்களை வர சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க என்றார் பையனின் அப்பா.
சமாளிக்கும் பொருட்டு மறந்துட்டாங்களோ என்னவோ, இல்லை வேறு எதுவும் காரணமோ என்னவோ என்று இழுத்தார் கந்தசாமி. கந்தசாமிக்கும் ஒரு டீ கப்பை கொண்டு வந்து கொடுத்தாள் கமலம். மாடியை சுட்டிக்காட்டி, பாப்பாவுக்கு கொடுத்தியா என்றார் அவர். இன்னும் இல்லைங்க, இதோ கொண்டு போறேங்க. நீ ஏன் சிரமப்படுற? பெல் அடியேன், ஒரு நிமிஷம் கீழே வந்து குடிச்சிட்டு போகட்டும் என்றார் கந்தசாமி. உடனே காலிங் பெல்லை அடித்தாள் கமலம். கதவை திறந்து எட்டி பார்த்த கவிதா, கூப்பிட்டாங்களாமா என்றாள். டீ வச்சிருக்கேம்மா, கீழே வா, கெஸ்ட் வந்திருக்காங்க, ஜஸ்ட் வந்துட்டு போயேன் என்றாள் கமலம் இங்கிருந்தபடியே. வந்திருந்த மூவரும் மேலே நின்றிருந்த கவிதாவை பார்த்தார்கள். பிறகு தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். பிறகு நிமிர்ந்து உட்கார்ந்த பெரியவர், தாங்கள் தஞ்சாவூரில் டாக்ஸி கம்பெனி வைத்திருப்பதாகவும் 15 டாக்ஸிகள் ஓடுவதாகவும் சொன்னார். பையன் MBA முடிச்சிட்டு கம்பெனியை நிர்வகித்து கொள்வதாகவும், தன் மனைவி ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் என்றும் சொன்னார். ஒரே பையன்தான் என்றும் அந்த அம்மாள் சொன்னாள். தொடர்ந்து பக்கத்து வீட்டு பெண்ணின் ஜாதகம் கிடைத்து அவர்களிடம் பேசிவிட்டுத்தான் பெண் பார்க்க வரும் நாள் குறித்ததாகவும், இதுதான் அவர்கள் பார்க்கும் முதல் பெண், இதுவே இப்படியாகிவிட்டது என்றும், நாங்கள்தான் சகுனம் எதுவும் பார்க்க தவறிவிட்டோமோ என்றும் வருத்தத்துடன் சொன்னார்கள். பரவாயில்லை விடுங்க, எல்லாம் நன்மைக்கேன், பாசிட்டிவா எடுத்துக்கங்க என்ற கந்தசாமி உடனே, நானும் எங்களை பற்றி சொல்லிடுறேன். தான் LICயில் ஆபீசராக இருப்பதாகவும், மனைவி வீட்டை பார்த்து கொள்வதாகவும், மகள் BE முடித்துவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சொல்லி முடித்தார். கொசுராக தங்களது சொந்த ஊர் முசிறி பக்கம் என்றும், வேலை நிமித்தமாக சொந்த ஊர் வீடு கட்டிக்கொண்டு கோவையிலே செட்டில் ஆகி விட்டதாகவும், தங்களுக்கு ஒரே பெண் என்றும் சொல்லி நிறுத்தினார். கவிதா கீழே வந்து ஒரு நாட்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். கவிதாவிடம் பேசினார்கள். காலேஜ் பற்றியும் வேலை பற்றியும் அவர்கள் கேட்க, அவளும் சுருக்கமாய் சொல்லி முடித்தாள். வயசு 25 ஆச்சே, எங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் கல்யாணம் செஞ்சு கொடுத்திருப்போம். ஏதாவது காரணம் அல்லது கமிட்மெண்ட் இருக்கோ என்று அந்த அம்மா கேட்க, அப்படி ஒன்றும் இல்லை, இன்னும் அதை பற்றி யோசிக்கல, இனிமேதான் யோசிக்க வேண்டியதுதான் என்றாள் கமலம். என்ன நட்சத்திரம்? மிருகசிஷம், ரிஷபராசி என்றாள் கமலம். கவிதாவும் அதை கேட்டு புன்னகைத்தாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி எழுந்து நின்ற அவர்கள், அப்போ வர்றவங்க முன்னே பின்னே தெரியாதவங்களா இருந்தாலும் நல்லா பேசினீங்க, பழகினீங்க, நல்லா உபசரிச்சிங்க. நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்று விட்டு மகனை பார்த்து, தம்பி உன் விசிட்டிங் கார்டு ஒன்றை அவங்க கிட்ட கொடே என்றாள் அந்த அம்மாள். அவனும் ஒரு கார்டை எடுத்து கந்தசாமியின் கையில் கொடுத்தான். டைம்லி டாக்ஸி CEO கலைஞானம் BE MBA என்று போட்டிருந்தது. தம்பி பேரு கலைஞானமோ என்று புன்னகித்தார் கந்தசாமி. அந்த பையன் கவிதாவை அடிக்கடி பார்த்து புன்னகைப்பதையும் அவர் பார்த்தார். அவனும் தனது அம்மாவின் காதில் ஏதோ சொன்னான். அதை கமலமும் கவனித்தாள். அந்த அம்மாள் கமலத்தை பார்த்து, தப்பா எடுத்துக்காதீங்க, நிஜமாவே நெஞ்சு நிறைவா சொல்கிறேன், உங்கள் பெண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன்தான் கேட்டு பாருங்களேன், நான் அவனுக்கும் ஓகே தான். கமலமும் கந்தசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எழுந்து நின்றபடி, தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்கத்தான் வந்தோம், ஆனால் அது அமையலை. உங்கள் பெண்ணை பார்த்தோம், தோணியதை சொன்னோம். உங்களுக்கும் ஒருவேளை அப்படி அபிப்பிராயம் இருந்தால் சொல்லுங்க. எங்களை பற்றி
விளக்கமாக சொல்லியிருக்கோம். அவசரம் இல்லை, மெல்ல யோசிச்சு சொல்லுங்க. எங்கள் கார்டு உங்ககிட்ட இருக்கு என்றபடி தாம்பாளத்தட்டை நீட்டினார்கள். கமலம் மகளை பார்த்தாள். அவள் வெட்கப்பட்டாள். தன் கணவனையும் பார்த்தாள். அவர் புன்னகைத்தார். பிறகு கணவனுடன் சேர்ந்து கமலம் தாம்பாளத்தட்டை வாங்கி கொண்டாள். அவர்கள் வெளியே வந்து காரில் ஏறும்போது அந்த ஃபோன் வந்தது. சாரிங்க, நீங்கள் வர்ற நாள் பார்த்து ஊரில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏதோ அபசகுனம் மாதிரி இருக்கேன்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. தப்பாக எடுத்துக்காதீங்க. சகுனம் சரியில்லை. நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க.